சாமி பேசுகிறத, சாமி காட்டி கொடுக்கறத, கனவுல சாமி நம்மகிட்ட எப்படியெல்லாம் சொல்லுது, பேசுது, அதை நம்ம வெளியில் சொல்லலாமா? அப்படி சொன்னால் அது பலிக்குமா, பலிக்காதா? அது நல்லதா, கெட்டதா அப்படின்னு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி காட்டுது, அதாவது ஏனோ தானோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உண்மையான சம்பவங்களை, நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என்கிட்ட சாமி பேசுது, சாமி என்கிட்ட கனவுல பேசுது, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது, என்ன தீய வினை நடக்குதா, இல்லை என்னென்ன யார் வேறு மற்ற மற்ற பெருமக்களுக்கு ஆபத்து நடக்குதா, எல்லைக்கு ஆபத்து நடக்குதா, அல்லது என்ன நல்லது நடக்க போகுது, என்ன உத்தரவு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சாமி பேசுது, சொல்லுது, கனவுல காட்டுது. ஆனால் அதை நாம் பொது வெளியில் அந்த தெய்வத்துக்கு நமக்கு பாத்தியப்பட்ட மக்கள்கிட்ட, பங்காளி பெருமக்கள்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்? நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா, என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா, நான் அதை போய் வெளியே சொல்லி அதில் பாதி சனம் அதை நம்பி, பாதி சனம் நம்பாமல், பாதி சனம் எப்படி உன் மேலே சாமி பேசுது, எப்படி உங்ககிட்ட சாமி பேசுது அப்படின்னு கோவப்பட்டு, அதே சமயம் பாதி சனம் இது பேசக்கூடாது, இதை நாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தீய வழிகளில் இறங்கி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதே மாதிரி ஒரு சாமி அடிக்கு இதே மாதிரி சாமி பேசுது. அவர் என்ன பண்ணுறாரு? சாமி பேசுது, அவரை பற்றின, அவருக்கு நடக்கிற ஆபத்துகளை, அவருக்கு நடக்கிற நல்லதுகளை, அவருக்கு நடக்கிற கெட்டதுகளை அவர் வெளியே சொல்ல மாட்டார். சாமி பேசுது, சொல்லுது, காட்டி கொடுக்குது, ஆனால் அவரை பற்றின விஷயங்களை பற்றி அவர் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அவர் எல்லைக்கு சம்மந்தப்பட்டு, அந்த மக்களுக்கு சம்மந்தப்பட்டு, அந்த குலமக்கள், அங்காளி பங்காளி பெருமக்களுக்கு சம்மந்தப்பட்டு, அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க சாமிகளுக்கு சம்மந்தப்பட்டு கனவுல காட்டுறது என்ன பண்ணுறாரு? பொது வெளியில் சொல்லிடுறாரு. எல்லா அங்காளி வங்காளி பெருமக்கள்கிட்டையும் சொல்லிடுறாரு, ஐயா சாமி இந்த நிலையில் இருக்குது, சாமி இப்படி பேசுது, நாம் இதை இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? பொது வெளியில் பேசுகிறார். பேசும்போது இருக்கிற சனத்தில் பெரும்பாலான சனம் அவருக்கு எதிராக திரும்புது. அதை எப்படி அவர் சொன்னால் உண்மையாயிருமா? அதை எப்படி அவர்கிட்ட மட்டும்தான் சாமி பேசுதா, எங்ககிட்ட சாமி பேசலையா? அவர்கிட்ட தான், அவர் தான் சாமியை கும்பிட்றாரா, நாங்கள்லாம் சாமியை கும்பிடலையா? அதை எப்படி அவர்கிட்ட பேசலாம்? அவர் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பெரும்பாலான சனம் அவருக்கு எதிராக ஒரு சில வாக்குவாதங்களை தொடுக்கிறாங்க. அது உண்மையான நம்புகிற சனம் ஆதரவாகவும் பேசலை, அவருக்கு ஆதரவாகவும் சரி அவர் சொல்கிறாரு என்ன ஏது அதை என்னென்னு பார்ப்போம்னு ஆதரவாகவும் சொல்லலாம், அமைதியாக மௌனமாக இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சம்பாதிக்கிறாரு? பகையை சம்பாதிக்கிறாரு. அங்காளி பங்காளி பெருமக்கள் விட்ட பகையை சம்பாதிக்கிறார். சரி என்னப்பா அப்படின்னு அவர் அதுக்கெல்லாம் அச்சப்படலை. ஏன் எனக்கு பகை வந்தாலும் பரவாயில்லையா? இது ஏன் நல்லதுக்காக நான் சொல்லலை, ஏன் குடும்பம் நல்லதுக்காக நான் சொல்லலை, நான் பெரிய பெரிய செல்வந்தன் ஆகணும், வசதி ஆகணும், நான் பெரிய சாமியாடி ஆகணும், நான் என்கிட்ட தான் சாமி பேசுது அப்படின்னு நான் எல்லாத்துட்டையும் தெரியப்படுத்துறதுக்காக சொல்லலப்பா. எல்லையில் இருக்க சாமி எல்லைக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணால் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது, இல்லைன்னா எல்லாரும் பாதிக்கப்படுவான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் அச்சப்படாமல், எத்தனையோ எதிர்ப்பு வாக்குவாதங்கள் வந்தாலும் அதை சகிச்சு அவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் சொல்கிறார். சொல்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு சில இடையூறுகள் வருது. எது மாதிரியான இடையூறுகள் வருது? சாமி பேசுது, சாமி அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட அதை பேசுனதை வெளியே சொன்ன உடனே எதிர்ப்பு வருது. எதிர்ப்பை மீறி அவர் சொன்ன கருத்தில் உறுதியாக நின்ன உடனே அவருக்கு ஒரு சில இடையூறுகள், தீய வினைகள், ஏவல்கள், பில்லிகள், சூனியங்கள், இது போன்ற விஷயங்களை அவர் சந்திக்கிறார். அப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பம், உடலில் மாற்றம் தெரியுது, பேசுகிற சாமி அந்த மாற்றம் தெரியுது, முன்னாடி மாதிரி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? என்னையா அந்த சாமிகிட்ட பேசுகிறாரு, என்னையா நீ என் கனவுல வந்த சொன்ன உன் மக்கள்கிட்ட சொன்ன, எந்த சனமும் ஏற்றுக்கலையே, அதுக்கு எனக்கு எதிராக இடையூறு தானப்பா வருது, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை குட்டியெல்லாம் கஷ்டப்படுது, என்னையா நீ சாமியாக இருந்தா நீ எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் சகிச்சு,
எல்லாத்தையும் அனுபவிச்சு கண்ணீரையும் வேதனையும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாதிக்கப்பட்டாலும் இந்த நல்லது தான் நடக்கணும், இந்த தெய்வத்துக்கு நல்லது தான் நடக்கணும், தெய்வ சக்தி வளர்ச்சி வரணும்னு மறுபடியும் அந்த தெய்வம் பேசுன அந்த சொன்னதுல உறுதியா நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? உறுதியா அவர் நிற்க 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 சாமி அவருக்கு பலத்தை கொடுக்குது. அவர் கொண்ட உறுதித்தன்மை என்ன ஆகுது? கடைசியில் அந்த சாமியே எல்லா மக்களுக்கும் சொல்ற மாதிரி தப்பா பேசினவங்க, பேசாதவங்க, அமைதியா இருந்தவங்க எல்லாருடைய ஒரு சில மக்கள் கனவுல அந்த சாமி போய் பேசுது. இவர் சொன்ன விஷயங்களை புரிய வைக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆமா, இப்படி இருந்துச்சு, என்கிட்டயும் சாமி வந்துச்சு, பேசிச்சு, தெரிஞ்சிச்சு, இதை நாம செய்யணும், அப்பதான் இது சரியாகும்னு கடைசியில் என்ன பண்றாங்க? மனசு வராம அந்த விஷயத்தை அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு எது சரியோ அவர் கனவுல காட்டினது அந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல இந்த உண்மையான நிகழ்வை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாமியாடி வரும் மக்களுக்கு இது மாதிரி கனவுகள் தெரியுது அப்படின்னா, எல்லை சார்ந்து அல்லது அந்த மக்களுக்கு தெரியுது அப்படின்னா, பொது வழியில் அங்காளி வங்காளி வரும் மக்களுக்குள்ள சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும். இதை சந்திக்கிற மனோபலம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வெளியே சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. பெரும்பாலான மக்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்? அச்சப்படுவாங்க. பகையை சம்பாதிக்கணும், சொந்த பந்தங்களுக்குள்ள வெறுப்பு வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தனக்குள்ள அதை அடக்கி சாமி எப்போ சொல்லுதோ அப்போ நடக்கட்டும்னு சாமி போன போக்கில் விட்டுருவாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது சரித்தாங்க. அப்போ சாமி சொன்னதை அவர் நிறைவேற்ற, உண்மையான சாமி சொன்னதுனால தானே எல்லா மக்களையும் அந்த இழுத்து பிடிச்சி அந்த விஷயத்தை செய்ய வச்சிருக்கு. அப்போ என் கனவுல எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லலாமாங்க? 1க்கு 2க்கு 3 தடவை அந்த சாமிகிட்ட நீங்கள் கோரிக்கையை வைக்கணும். ஐயா, நீ என்கிட்ட காட்டுற, முன்னாடி இப்படி தான் காட்டினா நான் போய் சொன்னேன், இத்தனை இடையூறு எனக்கு வந்துச்சு, மறுபடியும் நீ காட்டுற, இதை நான் போய் சொன்னால் மறுபடியும் நான் அந்த கஷ்டங்களை சந்திக்கணுமா? நீ என்கிட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ போய் சொல்லணும்ல அப்படின்னு உங்கள் சாமிகிட்ட நீங்கள் நல்ல ஒரு கோரிக்கையை வைக்கணும். சரி, பதிவுக்கு வருவோமே. கனவுல தெரிகிறத சாமி பேசுகிறத வெளியே சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கொடுக்குற ஊக்கத்தை பொறுத்து தான் நீங்கள் இந்த முடிவு எடுக்க முடியும். நீ சொல்கிறா, நான் இருக்கேன்டா, பார்த்துக்கிறேன்டா, போடா, நான் உன் முன்னாடி நிழலில் மலையை மட்டும் நிற்கிறேன் போ அப்படின்னு தைரியத்தை கொடுத்துனா போய் சொல்லுங்கள். எத்தனை இடையூறு வந்தாலும் சாமி உங்கள் பக்கத்தில் நிற்கும். அந்த தைரியத்தை, அந்த உற்சாகத்தை, அந்த 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 உறுதியை அந்த சாமி கொடுக்கலன்னா அமைதியாக இருந்துங்க, பொறுமையாக இருங்க. காலம் கனிய கனிய ஒரு காலம் வரும்போது அது நடக்கும். சரி, எனக்கு நடக்கிறத, உங்களுக்கு நடக்கிறத, நல்லதவோ கெட்டதவோ நீங்கள் யார்கிட்டையும் தெரியப்படுத்தாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற சாமி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அறிவுறுத்த தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குமே தவிர அதை நீங்கள் போய் சொல்லக்கூடாது. அது நீங்கள் தான் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சு அதை நீங்கள் மன மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறனோ, இல்லைனா அதை நீங்கள் எப்படி அதை சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிறனோ, அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. எப்போது தனக்காக இல்லாமல் அந்த எல்லை பாதிக்கப்படுதோ, அந்த குலமக்கள் பாதிக்கப்படுதோ, அந்த குலதெய்வம் பாதிக்கப்படுதோ, அது சார்ந்த விஷயங்களை உங்கள் சாமி கனவுல சொல்லுது அப்படின்னா, அந்த சாமி ஊக்கத்தை கொடுத்துச்சு, உற்சாகத்தை கொடுத்துச்சுன்னா, சபையேறி 1000 லட்சம் கோடி மக்கள் இருந்தாலும் அந்த கோடி மக்கள் காதில் இருக்கிற வரைக்கும் உறக்க சொல்லுங்க, உங்க சாமி சத்தியமா அவங்க கூட நிற்கும். அதான் சாமியாடி பெருமக்கள் யாரு அப்படின்னா, அந்த சாமியாடி பெருமக்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் இப்படித்தான் நிறைவேற்றப்படும். எதுக்கு சாமியாடியை தேர்ந்தெடுக்குது? தெய்வம் நினைப்பதை செயல்படுத்தும் ஆற்றல் பொருந்தியவர்கள் தான் சாமியாடி பெருமக்கள். அப்ப இதெல்லாம் நீ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாத்துலேயும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு சொல்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, நல்லது கெட்டது இது ரெண்டையுமே சொல்லிட்டேன். நல்லது என்ன நடக்கும், வேற என்ன நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த சாமி உங்ககிட்ட பேசுற சாமி ஊக்கமா பேசும். யாருக்கு எங்க ஆபத்து நடந்தாலும் அவங்க கண்ணுல காட்டும். அந்த சாமி உங்க மேல நம்பிக்கை வைக்கும். அந்த சாமி உங்ககிட்ட எது நடந்தாலும் உங்ககிட்ட முன்னாடி காட்டி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, என் பிள்ளை என் வாகனம் எதுக்கு அச்சப்படாம உறுதியா நீதியா
நேர்மையா நிக்கிறானப்பா, எளிய ஏழை எளிய பெருமக்களுக்கு சத்தியமான வழியில நிக்கிறேன், அவன்கிட்ட போய் சொல்லாம நான் வேற யார்கிட்டப்பா போய் சொல்லுவேன் அப்படின்னு அந்த சாமி, ஒரு சாமிக்கு இருக்கிற எல்லா சாமியும் வந்து உங்கள்கிட்ட பேசும். அந்த நிலையை உருவாக்குற அந்த சத்தியமான நிலையை நீங்க தான் அதை உருவாக்கணும். அப்போ உங்களுடைய மனநிலை, நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் செயல்படுத்துகிற செயல்பாடு, நீங்கள் எப்படி அச்சப்படுறீங்களா, பின் வாங்குறீங்களா, உயிரே வேணாலும் பரவாயில்ல அப்படின்னு முன்னாடி ஏறி போகிறீங்களா, அல்லது நல்லதுக்கு நாளும் நிற்போம், மக்களுக்கு கூட நிற்போம், சத்தியமான விஷயங்களுக்கு நம்ம நிற்போம்னு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வலிகள் விழுந்தாலும், வேதனைகள் விழுந்தாலும், அடிகள் விழுந்தாலும், கஷ்டங்கள் விழுந்தாலும், இழப்புகள் விழுந்தாலும், எது விட்டு உங்களை போனாலும் அந்த சாமி உங்களை விட்டு போகாது. சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமான உண்மை. அதனால் அறிவு நண்பர்களுக்கு சொல்கிறேன், சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சாமி காட்டுது, பேசுது, கனவுல சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னது தான், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, அதை மீறி நீங்கள் அந்த விஷயத்துக்கு உறுதுணையாக நின்னீங்கன்னா அந்த சாமி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்டு தெரிகிறத, உங்கள் குடும்பத்துக்கு தெரிகிறத நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு ஆபத்து வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே சொல்லித்தான் ஆகணும். அவங்கள பாதுகாத்து தான் ஆகணும். வரப்போகிற பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து தான் ஆகணும். இருக்கிற பங்காளிக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் ஆகணும். இல்லை, எல்லையில் இருக்க சாமியோட சக்தியை வலுப்படுத்தி தான் ஆகணும். எங்கே எது நடக்குதோ அதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணணும். தெய்வம் மறிப்பா, தெய்வம் கெட்டா, சாமியாடிகளின் வீழ்ச்சியா, பங்காளி பெருமக்களின் இழப்பா, இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற வல்லமை அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட இருக்கும். அது உங்கள் மூலியமாக அந்த சாமி சரி பண்ணும். அதுக்கு நீங்கள் சரியான வாகனமாக இருந்தீங்க அப்படின்னா சாமி தொடுற சாமி கட்டி அணைக்கும். ஒரு சொல்லு சொல்கிற இடத்துல 100 சொல்லு சொல்லும், படம் போட்டு காட்டும். அதனால் இன்னைக்கு நான் அறிஞ்சத கனவுல சாமி சொல்லுதா, நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறணும், எப்படி செயல்படுத்தணும், யாருக்கு தெரியப்படுத்தணும், என்னென்ன இடையூறு வரும், என்னென்ன உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், அதே சமயம் எப்படி உங்கள் சாமிகிட்ட மேலும் ஊக்கமாக உங்ககிட்ட பேசுங்கிறத நான் அறிஞ்சது அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.